ஏன் நாம இந்த தீர்க்க தரிசனங்கள் மூலமாக வழி நடத்தப்படக்கூடாது? பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறார். இன்றைக்கு அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசிகளை வழி நடத்தின அதே பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ள எனக்குள்ள வாசம் பண்ணுகிறதுனால நீங்களும் நானும் தீர்க்க தரிசனத்தினாலே வழி நடத்தப்படக்கூடாது. அவர்களுக்கு பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் வழிகாட்டினார். ஆனா இன்றைக்கு அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள வாசம் பண்ணுகிறதுனால ஒரு தீர்க்க தரிசனத்தையோ அல்லது ஒரு தீர்க்க தரிசியையோ அல்லது ஒரு தீர்க்க தரிசன சொல்லுகிற ஒருவருடைய வார்த்தையின் மூலமாகவே நீங்கள் வழிநடத்தப்படாமல் நீங்க நேரடியாக உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராலே வழிநடத்தப்பட வேண்டும். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். இங்க தீர்க்க தரிசனத்தோட டெஃபினேஷன் ரொம்ப கிளியரா இருக்கு. இங்க தீர்க்க தரிசனம் என்ன அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொன்னா அது எதற்காக இருக்கிறது? அங்க பக்தி விருத்திக்காகவும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக தான் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட வேண்டும். இப்ப நவ காலத்துல இருக்கிற தீர்க்கதரிசிகள் போல கிடையாது. அது தப்புன்னு சொல்ல நானு. ஆனா தீர்க்க தரிசனம்னா என்ன? இந்த தீர்க்க தரிசனம் ஒரு நபருக்கு சொல்லும் பொழுது அந்த நபருக்கு அது பக்தி விருத்தியை ஏற்படுத்த வேண்டும். ஒரு நபருக்கு அது புத்தியை ஏற்படுத்த வேண்டும். அது ஒரு நபருக்கு ஆறுதலை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் என்னது? தீர்க்கதரிசி. அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. வேதத்தை வாசிக்கணும்னு சொன்னா பிரதான ஆசாரியனோ தீர்க்கதரிசியோ மாத்திரம் தான் என்ன செய்ய முடியும்? வாசித்து தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தையை மக்களிடத்துல போய் சேர்க்க வேண்டும். அவர்கள் மேல பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வந்து தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு மக்களிடத்துல கொண்டு போய் அவங்க செஞ்சாங்க, சேர்த்தார்கள். இன்றைக்கு அதே பரிசுத்த ஆவியானவர் அந்த தீர்க்க தரிசிகள் மேல இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் பண்ணுகிறதுனால இன்னைக்கு நீங்களும் நானும் தீர்க்க தரிசியை நோக்கி ஓட வேண்டிய அவசியம் கிடையாது.